தங்களுக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் கட்டுக்கதைகளையும் மாணவர்களிடம் பரப்பிவிடக் கூடாது. அறிவியல் பூர்வமான கருத்துக்களை மட்டுமே போதிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் திட்டவட்டம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பது பற்றி பாஜக மேலிடம் முடிவு செய்யும் என மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். அதிமுக கட்சி கொடி பெயரை பயன்படுத்த தடை கோரி டிடிவி தினகரனுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை திரும்ப பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. அமமுக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்த நிலையில் முடிவு. விஜயை எந்த நிகழ்ச்சிக்கும் இஸ்லாமியர்கள் அழைக்க வேண்டாம் என உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் வேண்டுகோள். தாவேகாவிற்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்கான சதி என தமிழ்நாடு முஸ்லிம் லீக் குற்றச்சாட்டு. மதபோதகர் ஜான் ஜெபராஜ் மீதான போக்சோ வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஜெபராஜின் உறவினர் என்று கூறப்படும் பென்னண்ட் வாரிசை கைது செய்து சிறையில் அடைத்த மகளிர் காவல்துறை. கல்வி நிலையங்களின் பெயர்களில் உள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜாதி பெயரை நீக்காவிட்டால் கல்வி நிலைய அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் தமிழக அரசுக்கு ஆணை. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர் மலையில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. தடையை மீறி பிளாஸ்டிக் பைகளை கொண்டு செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கட்டட கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் டன் ஒன்றுக்கு 5000 ரூபாய் அபராதம். ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் புதிய உத்தரவு வரும் என மாநகராட்சி அறிவிப்பு. கர்நாடகாவில் 1351 ஜாதிகள் மற்றும் உட்பிரிவுகள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகளில் தகவல். மாநிலங்களுக்கான மத்திய அரசு வரி பகிர்வை அதிகரிக்க வேண்டும். 16வது நிதி ஆணையத்திற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். இந்தியா வரும் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் வரும் 21ஆம் தேதி பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகிறார். நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக வீசப்பட்ட சூப்பர் ஓவர். ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்ற டெல்லி அணி. சூர்யாவின் ரெட்ரோ படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கான பாஸ்கள் விற்பனை செய்யப்படவில்லை என டூடி நிறுவனம் விளக்கம். ரசிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.